தான் சுயநலத்துக்காக நான் வந்து இப்போ யாரை வேணால் கொடுமை செய்வேன். அவரோட சுயநலத்துக்காக நான் யாரை வேணால் பலி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறவர் தான் நம்ம குணசேகர ஐயா. அவர் வந்து இப்போ பண்ண கொலைக்கு வந்து அவங்க தம்பியை வந்து மாட்டி விட்டுறாங்க போலீஸ்கிட்ட. மாட்டி விடுறான்றத நான் சொல்கிறது கேள்றேன், நீ போய் ஆஜராகு, நான் உன்னை 2 நாளில் 3 நாள் வெளியெடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. அப்படி இருந்தும் வந்து இப்போ பார்கவியும் ஜீவானந்தமே வந்து வர வழியிலேயே வந்து போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்றாங்க அந்த வில்லி. அவங்க இருக்கிறதுனால தாங்க அந்த குடும்பம் 2ஆக போன காரணமும் அந்த பொம்பளையால் தான் இந்த விஷயம் எல்லாமே இவ்வளோ நடக்கிற விஷயமும் அதெல்லாம் அவங்களால தான். பட் இருந்தாலும் பார்கவி வந்து எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும் வந்து ஜீவானந்தம் பேசி கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் ஒத்துக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து 2 பேர் ஒரு என்ஃபீல்டுலேருந்து வந்து துரத்திட்டே இருக்காங்க. அந்த துரத்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே பிடிச்சி அடிச்சு போட்டுடுறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு அவங்க ஓடி வந்து அட்வொகேட் வர்றது தான் இந்த சீரியல், இன்றைக்கி நடக்க போகிற சீரியல். இப்போ என்னென்னா எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வந்துடுறாங்க, குணசேகர ஐயா வந்துடுறாரு. அப்படியே அதே மாதிரி கதிர் எல்லாமே இருக்காங்க வந்து. ஏன்னா வந்து மெயின் சஸ்பெக்ட் அவங்க தானே, அதனால் வந்து அவங்க எல்லாமே வந்து ஆகணும். இருந்தாலும் வந்து இவர் இருக்காருங்களேன், அந்த ஞானன்றவர், அவர் தான் வந்து இப்போது கொலை பண்ணி ஒத்துக்கிறார். அவர் என்னன்ற இவங்களும் வரல, பார்கவியும் வரல, அண்ட் ஜீவானந்தும் வராதனால வந்து கோர்ட் ஜட்ஜ் என்னன்றாங்கன்னா அந்த கேஸ் வந்து அவ்வளோதான் முடிச்சிடலாம், ஓவர் டைம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இவர் ஞானம் தான் அந்த குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட்டை கேட்குறாங்க, யாருன்னா சார்லத்தான்றவங்கள. அந்த சார்லத்தை மேடம் கொஞ்ச நேரம் மேடம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. பட் அவங்க என்ன தான் ஒத்துக்கலை. கரெக்டாக அவங்க சொல்கிற பட்சத்தில் பார்த்தா ஓடி வந்துடுறாங்க ஜீவானந்தமும் பார்கவியும் வந்து அவங்களோட விஷயத்தை உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து என்னோடய கட்சிக்கார மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் லாயர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் எல்லாமே அவங்க பக்கம் தாங்க இருக்குது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் மேலே எப்படியாவது கேஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அழுது போய் புலம்புறாங்க. பட் அப்படி இருந்தாலும் வந்து கோர்ட் யாரும் என்ன சொல்கிறாங்க அதான் உண்மை நடக்கும். ஏன்னா பாவங்க அந்த வாத்தியார்ன்றவர் நல்ல மனுஷன், அதனால் வந்து அவரை இவ்வளோ சீக்கிரமாக சாவடிப்பாங்கன்னு தெரியல. பார்கவிக்கு அம்மாவும் இல்லை அப்பா இல்லை நிலைமையில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்கவி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஜனனி ரொம்ப போராடுறாங்க. அவங்க அண்ணாக்கும் அவங்க அப்பாவும் வந்து எப்படியாவது வந்து இந்த குற்றவாளி இவங்க தான், ஆல்ரெடி ஒரு கொலை கேஸ் இருக்குது, அதுலேருந்தே பெயில் தான் வெளியே வந்திருக்காரு, இவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எப்படியாவது மாட்டி விடணும், கண்டிப்பாக அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க கதிரியும்